இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட குவான்கிராக் ராஜுல பவர் கால்குலேஷன் ஆஃப் எ நம்பர். ஒரு நம்பருக்கு நம்ம எப்படி பவரை கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து பவர் கால்குலேஷனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 2 பவர் 3 அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 2வை எக்ஸ்போனன்ட் டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 இன்டூ 2 இன்டூ 3 2 இன்டூ 2 இன்டூ 2 which is equal to 8. இந்த 3 தக்க நீங்க 2வை மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. பிகாஸ் எக்ஸ்போனன்ட்ல வந்து 3 இருக்கு, அதனால 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அதான் 2 இஸ் பேஸ், 3 இஸ் எக்ஸ்போனன்ட். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இதை ஜாவா ப்ரோக்ராமிங் மூலமா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேர்ந்து நீங்களும் கோட் பண்ணுங்க. import java டாட் util டாட் ஸ்டார் கிளாஸ். கிளாஸ் நேம் வந்து என்னது வைக்கலாம் அப்படின்னா பவர் அப்படின்னு வைக்கிறேன். இப்ப இந்த கிளாஸ்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுக்குறீங்க, மெயின் மெத்தட். ஏன்னா கோடோட எக்ஸிகியூஷன் எப்பவுமே மெயின் மெத்தட்ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், அதனாலதான் மெயின் மெத்தட் கொடுக்குறோம். அடுத்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் கொடுக்குறோம். எத்தனை இன்புட் நம்ம வாங்க போறோம்? 2 இன்புட் நம்ம வாங்க போறோம். ஒன்னு பேஸ், இன்னொன்னு வந்து எக்ஸ்போனன்ட். அதனால் EXP நான் வச்சிருக்கேன். அடுத்து I ஒன்னு கொடுக்குறோம். அடுத்தது நான் வந்து பவர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் ஒன்னு இனிஷியலைசேஷன் நான் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்காகங்கிறது உங்களுக்கு ஃபர்தரா புரியும். இப்போ நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போறேன். ஃபார் இன்புட்காக ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் என்ன கொடுக்கணும்? சிஸ்டம் டாட் இன். இதுதான் இன்புட் வாங்கும் ஜாவால. அப்ப அடுத்தது பேஸ் இன்புட் வாங்கணும். அப்ப பேஸ் நீங்க கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல யூ ஷுட் யூஸ் என்டர் பேஸ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க, என்டர் பேஸ் வேல்யூ. ஸோ பேஸ் வேல்யூவை எப்படி வாங்குவீங்க? பேஸ் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பீங்க. அடுத்தது வந்து என்ன கொடுக்கணும்? பிரிண்ட் எல்லாம் கொடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் நியூ லைனுக்கு போறதுக்கு. ஸோ அதே மாதிரி பேஸ் கொடுத்த மாதிரியே இங்க வந்து எக்ஸ்போனன்ட் வேல்யூ அதுவும் நமக்கு தேவைப்படும். ஸோ என்டர் எக்ஸ்போனன்ட் வேல்யூ. அட் தி சேம் டைம் எக்ஸ்போனன்ட்டையும் யூ ஷுட் கெட். எப்படி எக்ஸ்போனன்ட்? பேஸ்க்கு பதிலா எக்ஸ்போனன்ட் EXPன்னு மாத்திக்கோங்க. இப்படிதான் பேஸும் இப்போ வாங்கிட்டோம், எக்ஸ்போனன்ட்டும் வாங்கிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணணும். ஐய 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். I less than or equal to exponent times நான் போகணும், எக்ஸ்போனன்ட் டைம்ஸ் நான் போகணும். I ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் ஆகணும். இதுதான் என்னோட ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்? பவர் ஈக்குவல் டு பவர் இன்டு பேஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்ப பாருங்க, பேஸ்ல வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறேன், எக்ஸ்போனன்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 கொடுக்குறேன். அப்ப I equal to 1, I less than or equal to exponent. Exponent is 3. அப்ப 1 less than or equal to 3. Condition is true. அப்ப உள்ள போகும். பவர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 into base என்னது? 2. 2 போய் இப்ப பவர்ல ஸ்டோர் ஆகும். 1 into 2 is 2. 2 போய் பவர்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து I will be updated to 2. 2 which is less than or equal to 3. Condition true. திரும்பி உள்ள போகும். பவர்ல ஆல்ரெடி 2 இருக்கு. ஸோ 2 into base is 2. 2 2s are 4. 4 போய் பவர்ல அப்டேட் ஆகும். அடுத்து I will be updated to 3. 3 which is less than or equal to 3. Condition true. திரும்பி உள்ள போகும். பவர்ல என்ன இருக்கு? இப்ப 4 இருக்கு. 4 into base வந்து 2. 4 2s are 8. 8 will be stored in power. Again, I will be updated to 4. 4 which is less than or equal to 3. Condition false. Loop out வெளியில வந்துரும். ஸோ இப்ப ஃபைனல் ஆன்சர் எதுல இருக்கு? POW பவர்ல இருக்குது. அப்ப அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பவர் இஸ் அப்படின்னு நான் போட்டு I will be printed. POW நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். கம்பைல் பண்ணியிருக்கேன், கம்பைலேஷன் சக்சஸ்ஃபுல். அடுத்தது நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு பேஸ் வேல்யூ கேக்குது. பேஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 2 தான் பேஸ். அடுத்து எக்ஸ்போனன்ட் கேக்குது. எக்ஸ்போனன்ட் இஸ் 3. 3 கொடுத்துருக்கோம். ஸோ பவர் இஸ் 8 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 2 3 பவர் இஸ் 8 வந்துருச்சா? இந்த ப்ராசஸ் படி தான் நமக்கு இங்க ரன் ஆயிருக்கு. தேங்க்யூ.